அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46 52 வரையிலும் அங்கே திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு சுகம் பெற்ற காரியத்தை குறித்து இங்கே மார்க் எழுதியிருக்கிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 31 வரையிலும் கலிலேயாவில் நடந்த ஒரு சம்பவம் கூறப்படுகிறது. அதில் 2 பேர் அங்கே இயேசு கிறிஸ்து சென்ற வீட்டிற்கு பின்பாக சென்று அவர்கள் அங்கே பார்வையடைந்ததை குறித்து எழுதிற்று. 20ஆம் அதிகாரம் 29 34 வரையிலும் எரிகோவிலே 2 பேர் சுகம் பெற்றதாக மத்தேயு குறிப்பிடுகிறார். லூக்காவும் 18ஆம் அதிகாரம் 35 43 பகுதிகளிலே இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார். ஆனால் மார்க்கு இந்த 10ஆம் அதிகாரம் 46 52 வரையிலும் அவர் பார்வையடைந்த இந்த திமேயுவின் மகனாகிய பர்த்திமேவை குறித்து எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிச்சை எடுத்து கொண்டிருந்த பார்வையில்லாத இந்த மனிதன் எதையும் சிந்தித்து பார்க்குகிற ஒரு கூடமுடையவராக இவர் காணப்பட்டார். இயேசுவை குறித்து அவரிடம் சிலர் சொல்லியிருந்தார்கள். இவ்விதம் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிப்பதற்கு ஆட்கள் வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து நாம் தெரிய வேண்டும். மற்றவர்கள் கூறியதை சிந்தித்து பார்த்ததுனால இயேசுவிடம் சுகம் பெறும்படியான ஆவல் அவனுக்கு உண்டானது. அற்புதங்களை நம்புகிற ஒரு பண்பும் இயேசுவை பற்றி கேட்டு அறிகிற ஒரு ஆவலும் நசரேயன் என்றும் தாவீதின் குமாரன் என்றும் அறிகிற ஒரு மிகப்பெரிய அறிவையும் இந்த குருடன் பெற்றிருந்தான். தாவீதின் குமாரனாக மேசியாவாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் தன்மை, தனக்கு பார்வை கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை, மற்றவர்கள் என்ன கூறினாலும் விடாப்பிடியாக இருக்கிற ஒரு பண்பு, தடைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவிடம் வரும் முழுமையான நம்பிக்கை, தனது வருமானம் போனாலும் தான் பார்வையடைய வேண்டும் என்கிற ஆவல், எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை பின்பற்றி செல்லும் ஆவல் ஆகிய அரிய பண்புகள் இந்த குருடனுக்குள்ளாக காணப்பட்டதை பார்க்கிறோம். ஆகவே தான் ஐசுவரியவான் வாலிபன், தெருவில் ஓடி வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டவன், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்விகளை கேட்டவன், சிறுவயதிலிருந்தே எல்லா கற்பனைகளையும் நான் கை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவனுடைய பெயரை ஆவியானவர் விட்டு வைத்து விட்டார். இத்தகைய அரிய குணங்கள் காணப்பட்ட அந்த திமேயு என்று அவருடைய அப்பா பெயரையும் எழுதி அவனுடைய மகனாகிய பர்த்திமேயு என்று சொல்லி அந்த குருடனுடைய பெயரையும், அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவன் பெயரை இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். மேசியாவாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தன்மை, தனக்கு அவனுக்கு பார்வை கிடைக்க முடியும் என்கிற ஒரு விசுவாசம், என்ன கூறினாலும் மற்றவர்கள் விடாப்பிடியாக இருந்து ஆண்டவரை கூப்பிடுகிற ஒரு சுபாவம், தடைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவிடம் வரும் முழுமையான ஒரு நம்பிக்கை, தனக்கு வருமானம் போனாலும் என்ன, எனக்கு பார்வை வேணும், இயேசுவை பின் செல்லணும் ஆகியவற்றை பெற்றிருந்தபடியினால இயேசு கிறிஸ்து எல்லாரும் அவனை அதற்றினாலும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டபடியினால இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னால், அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இது இவனுடைய விசுவாச செயலை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் கண் தெரியாத பிச்சைக்காரர்களுக்கு அந்த கவர்மெண்டிலிருந்து அவர்கள் ஒரு யூனிஃபார்மை கொடுத்திருந்தார்கள். அந்த மேல் அங்கியை அவன் தூக்கி எறிந்து விட்டான். இயேசு கூப்பிட்ட மாத்திரத்தில் ஒருவன் கிறிஸ்துவிடம் வருவதை தடை செய்கிற மக்கள் ஏராளம் உண்டு. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவும் ஊழியம் செய்வவும் முயற்சி எடுப்பவர்களை தடுக்கிறவர்களும் ஏராளம் உண்டு. ஆனால் இவன் தடைகளை குறித்து கவலைப்படாமல், என்னுடைய இந்த பிச்சையை எடுப்பதற்காக தந்த யூனிஃபார்ம் கூட எனக்கு தேவையில்லை, பிச்சை எடுக்கிற தொழிலும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவைகளை தூக்கி எறிந்துவிட்டு முழு விசுவாசத்தோடு கூட, 100க்கு 100 விசுவாசத்தோடு கூட இயேசுவினிடத்தில் ஓடி வருகிறதை பார்க்கிறோம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். பிச்சைக்காரங்க ஏதாவது வேலை வாங்கி தரேன்னு சொன்னால் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் என்ன வேணும்னு கேட்டால் சாப்பிடணும், பசிக்குது, இது வேணும், அது வேணும் என்று கேட்பார்கள். ஆனால் இங்கே பார்க்கிறோம், இங்கே இவன் கேட்கிறான், நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். இயேசு அவனை நோக்கி, பிச்சை எதுவும் கேட்கல, அவன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறான், பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறான்.
என்னை பின்பற்றி வரவேண்டும் என்று விரும்புகிறான் என்று அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். விசுவாசத்தில் தான் மேலங்கியே தூக்கி எரிஞ்சிட்டு வந்தான். இப்போ ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பாராட்டி, விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் செல்லுகிற ஒரு சுபாவம் உடையவனாக அவன் இருந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் தம்மை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நமது தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிற போதிலும் நாம் அவரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்கிற காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய வாழ்வாதாரங்களுக்காக ஆண்டவரை தேடினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு பின் செல்கிறவர்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே.